கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கும் நம்முடைய ஆசீர்வாதத்திற்கும் தியானத்திற்கும் ஆதாரமாக உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்கள். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அந்த தேவன் எப்பொழுதுமே நிறைவாக நம்மை ஆசீர்வதிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. குறைவில்லாதபடி ஆசீர்வதிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அதற்கு ஆதாரமாகத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இருக்கிற பட்டணத்திலும் ஆசீர்வாதமாயிருப்பாய், நீ எங்கே வெளியே போகிறாயோ அங்கேயும் ஆசீர்வாதமாயிருப்பாய். கவனிச்சு பாருங்க, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு வைத்திருக்கிறார். நான் கடந்து வந்த பாதையை கவனித்து பார்க்கிறேன். என்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பின்பற்ற ஆரம்பித்தேனோ, அந்த ஆரம்ப நாட்களில் என் குடும்பத்தில் கண்ணீர், கவலை, நிந்தை, போராட்டம், அவமானம், தாழ்மை என்று சொன்னால் தாழ்ந்த நிலை, இப்படிப்பட்ட அநேக ஆசீர்வாத குறைச்சல்கள் காணப்பட்டது. ஆனால் கர்த்தரை தேடி, கர்த்தரை பாடி, கர்த்தரை ஆராதித்து, கர்த்தருடைய கற்பனைகளை கை கொண்டு வேதத்தை வாசித்து தியானித்து ஜெபிக்க கொஞ்சம் கொஞ்சமாக தேவன் கிருபைகளை தந்தார், சந்தோஷத்தை தந்தார், ரட்சிப்பை தந்தார், ஆசீர்வாதத்தை தந்தார், நன்மைகளை தந்தார். பாருங்க, இன்றைக்கு கடந்து வந்த பாதையை நான் அப்படி திரும்பி பார்க்குறேன். 29 ஆண்டுகள் கர்த்தரோடு கூட நடந்து வந்த பாதை இன்றைக்கு உண்மையாக சொல்கிறேன், ஒரு மன நிறைவாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு பாட்டு ஒன்று தெரியுமா? வழி தீரக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் இரண்டாய் பிளந்திடுமே. உங்கள் வாழ்க்கையில் என்றைக்கு கர்த்தரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நீங்கள் அவரை முழு மனதோடு பின்பற்ற ஆரம்பிக்கிறீங்களோ, நான் சொல்கிறேன், நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீரெல்லாம் துடைக்கப்பட்டு கொண்டு இருக்கும். சமாதானத்தை தேவன் உங்களுக்கு தந்து கொண்டு இருப்பார். ஆமென். இப்போது ஆரம்ப காலத்தில் ஜெபிக்கும் பொழுது சமாதானத்தை தருவார். ஆனால் நாளாக ஜெபிக்கிற உங்கள் வாழ்க்கையில் சமாதானத்தை தருவார். இப்பொழுது உங்கள் மன குறைவுகளை நிறைவாக்கி கொண்டு வருவார். ஆமென். அவர் நன்மையினால் உங்களை திருப்தியாக்குவார். நிச்சயமாக சொல்கிறேன், நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். ஏனென்றால் நான் ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தர் பொய் சொல்லுகிறவர் அல்ல. இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுக்கு அவர் திட்டமாய் சொல்லுகிறார், நீ பட்டணத்திலும் ஆசீர்வாதமாக இருப்பாய், வெளியிலும் ஆசீர்வாதமாக இருப்பாய். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஐயா, இன்னும் என் வாழ்க்கையில் குறைகள் மாறலையே, இன்னும் கொஞ்சம் கடன் பிரச்சனை மாறலையே, இன்னும் என் இருதயத்தில் ஒரு திருப்தி வரலையேன்னு நீங்கள் சொன்னால் கொஞ்சம் காத்துருங்க. அவர் உங்களை நிறைவாக்கி நன்மையினால் திருப்தியாக்கி கழுகுக்கு சமானமாய் உங்கள் வயதை வாழபோது போலாக்கி ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபமனோமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான இந்த நாளிலும் உங்களுடைய பிள்ளைகளை நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுன்ற வார்த்தையின்படி அவன் நீ ஆசீர்வாதப்பாயிருப்பாய் என்று சொல்லியிருக்கிறேன். இந்த வார்த்தைகள் உமது பிள்ளைகளின் கண்ணீரை துடைக்கட்டும். இந்த வார்த்தையின்படி உமது பிள்ளைகளின் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த வார்த்தையின்படி உமது பிள்ளைகளின் வாழ்க்கை செழிக்கட்டும். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளின் குற்றங்கள் குறைவுகளை தயவாய் மன்னித்து சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடு நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் பிதாவே, ஆமென்.